வெல்கம் டு கோவின் எக்ஸ்பிரஸ். இப்போ இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாலிட்டி ப்ரீவியஸ் கொஸ்டின்னு. இப்போ இதில் எத்தனை வருஷம் கொஸ்டின் பார்க்க போகிறோன்னா 2013 to 2020, அதாவது 2013 2020 வரையில் நடந்த ப்ரீவியஸ் பாலிட்டி கொஸ்டின். லாஸ்ட்டு ஒரு 13 to 20னா 7 இயர்ஸ் ஒரு 8 இயர்ஸ் நடந்த எல்லா ஒரு பாலிட்டிக்ஸோடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ இது மூலிமா நமக்கு என்ன தெரியும்னா, இப்போ நம்ம பாலிட்டி எப்படி படிக்கணும்னு தெரியும், அதே சமயம் படித்தவங்களுக்கு ஒரு ரிவிஷனாகவும் இருக்கும். இது மூலிமா நம்ம ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, வாங்க பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். எந்த அரசியல் சட்ட விதிப்படி மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகின்றார்னா சட்ட விதி 76. ஓகேங்களா. அடுத்து, பல்வந்த்ராய் மேத்தாய் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது? 1956. அடுத்து, நீதி புலனாய்வு முக்கியத்துவத்தை நடைமுறைப்படுத்திய நாடு எதுனா அமெரிக்கா, அதாவது USA. ஓகேங்களா. அடுத்து, இந்தியாவின் 14வது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ராம்நாத் கோவிந்த். ஓகேங்களா. அடுத்து, மேட்ச் த ஃபாலோயிங்ஸ். விதி 370 ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதாவது இங்கே டி ஆப்ஷன் இதில் 3, 4, 2, 1. விதி 370 ஜம்மு அண்ட் காஷ்மீர். 153 ஆளுநர். விதி 163 முதலமைச்சர். விதி 170 சட்டப்பேரவை. ஓகேங்களா. அடுத்து, உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? ஏ ஆப்ஷன் தான் சரி. அவள் இந்திய நாட்டின் குடிமகளாக இருக்க வேண்டும். ஓகேங்களா. அடுத்து, நாடாளுமன்ற இரு கூட்டங்களுக்கு இடையில் இருக்கும் கால இடைவெளி எத்தனை மாதங்கள்னா 6 மாதங்கள். நாடாளுமன்ற இரு கூட்டங்களுக்கு இடையில் இருக்கும் கால இடைவெளி 6 மாதங்கள். அடுத்து, பின்வருவற்றுள் சரியானதை தெரிவு செய்க. குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவர் ஆவார். நாட்டின் நிர்வாக அதிகாரங்கள் யாவும் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. இது ரெண்டுமே சரிதான், சி ஆப்ஷன். ஓகேங்களா. அடுத்து, துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமையேற்கிறார். அவர் மாநிலங்கள் அவையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். கூற்று காரணம். ஓகேங்களா. கூற்று சரி, காரணம் தவறு. ஓகேங்களா. அடுத்து என்னது? எந்த சட்டம் மத்திய அரசாங்கத்தில் இரட்டை ஆட்சி முறையை ஏற்படுத்தியதுன்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935. ஓகேங்களா. இந்திய அரசாங்க சட்டம் 1935. ராஜ்யசபாவிற்கு ஒதுக்கப்பட்ட பரிந்துரைக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா 12 பேர். ஓகேங்களா. சுரண்டலுக்கு எதிரான உரிமையை கூறும் அரசியல் அமைப்பு எது? பகுதி எதுனா 23 to 24. சுரண்டலுக்கு எதிரான 23 to 24. அடுத்து, ஓர் மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக இருக்கும் காலம் எப்படின்னா அவசர நிலை காலங்களில் தான். ஒரு மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக இருக்கும் காலம் எப்போ? அவசர நிலை காலங்களில் தான். ஓகேங்களா. அடுத்து, கீழ்கண்டவற்றில் தவறாக குறிப்பிட்டுள்ளது எதுனா உயிர் வாழும் உரிமை 14. உயிர் வாழும் உரிமை எத்தனை? ஆர்டிகிள் 21. ஓகேங்களா. பாகுபாட்டை தடுக்கும் உரிமை விதி 15. ரைட்டு. கூட்டும் உரிமை 19 விதி. ஓகேங்களா. அரசியலமைப்பு மூலம் பரிகாரம் தேடும் உரிமை 32. உச்சநீதிமன்றம் 32, உயர்நீதிமன்றம் 216. ஓகேங்களா. அடுத்து, மேட்ச் த ஃபாலோயிங். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் விதிகளை அதன் நிறுவனங்களுடன் பொருந்துகிறது. என்னது? சி தான் ரைட்டு. என்னது? இந்திய அரசு கணக்கு தணிக்கை தலைவர் எப்போ? சிஏஜின்னு சொல்லுவாங்களே, 148 ஆர்டிகல். நிதி ஆணையம் எப்போ? நிதி ஆணையம் எப்போ? ஆர்டிகல் 280. ஓகேங்களா. நிர்வாக தீர்ப்பாயம் எப்போ? ஆர்டிகல் 323A. ஓகேங்களா. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் எப்போ? ஆர்டிகல் 315. ஓகேங்களா. அடுத்து என்னது? இந்தியாவில் முதலில் இனவாரியாக தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்திய சட்டம் எது? இந்திய அரசு சட்டம் 1909. தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்திய சட்டம் என்னென்னா இந்திய அரசு சட்டம் 1909. அடுத்து, இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் அமைப்பு எதுனா தேர்வர் குழு தான். இந்திய ஜனாதிபதி யார்? எலக்ட்ரல் காலேஜ் தான் இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் அமைப்பு. கீழ்கண்டவற்றுள் சட்டத்தின் ஆட்சி பற்றிய தவறான கூற்று எதுனா
அதிகாரிகளுக்கு சிறப்பு தகுதி, இது மட்டும்தான் தப்பு. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ரைட்டு, சட்டம் எழுச்சி ரைட்டு, சட்டம் மேன்மையானது ரைட்டு, இது 3மே ரைட்டு. ஓகேங்களா. அடுத்து, கீழ்கண்டவற்றுள் பாராளுமன்ற முறையில் இல்லாதது எது? எது? ஒற்றை தலைமை தான் இல்லை. இது 3மே இருக்குது. என்னென்னா, பெரும்பான்மை கொண்ட கட்சியின் ஆட்சி இருக்குது, பிரதமரின் தலைமை இருக்குது, கீழவையை கலைக்கும் அதிகாரம் இருக்குது, ஆனால் ஒற்றை தலைமை தான் இல்லை. ஓகேங்களா. அடுத்து, 1969 டாக்டர் PV ராஜமன்னார் குழு ஏற்படுத்தப்பட்டது. எதுக்கு ஏற்படுத்தப்பட்டாங்க? மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்கு. ஓகேங்களா. மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்கு. அடுத்து, பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்போது இயற்றப்பட்டதுன்னா ஜூலை 18, 1947. ஜூலை 18, 1947. ஓகேங்களா. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு விதி 51A எதை பற்றி குறிப்பிடுகிறதுனா அடிப்படை கடமைகள் பற்றி. ஓகேங்களா. 51A இது அடிப்படை கடமைகள். அடுத்து, அரசியலமைப்பின் எந்த விதி இந்திய குடியரசுத் தலைவருக்கு லோக்சபாவில் ஆங்கிலோ இந்தியன் சமுதாயத்தை சார்ந்த 2 உறுப்பினர்களை நியமிக்க அதிகாரம் அளித்ததுன்னா 331 ஆர்டிகல். ஓகேங்களா. ஆர்டிகல் 331 எதுனா ஆங்கிலோ இந்தியன் லோக்சபாவில் அமைக்க அதிகாரம். ஓகேங்களா. யாருக்கு அதிகாரம்? குடியரசுத் தலைவருக்கு தான் அதிகாரம் இருக்குது. அடுத்து, நீதி புலனாய்வு முறை பெறப்பட்ட நாடு எதுனா அமெரிக்கா தான். இது ஏற்கனவே பார்த்த கொஷின் தான். அடுத்து பாருங்கள், 1946 ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா 3 மெம்பர். ஓகேங்களா. 1946 ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்னா 3 பேர். ஓகேங்களா. அடுத்து, 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு அரசு தீர்மானிக்கும் வழிமுறையில் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கலாம் அப்படிங்கிற கூறும் அரசியல் விதி என்னது? 21A, அதாவது 21A அந்த விதி தான். ஓகேங்களா. அகில இந்திய பணிகளின் தந்தை யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். ஃபாதர் ஆஃப் ஆல் இண்டியன் சர்வீசஸ் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். அடுத்து, 59வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1988 மக்களின் எந்த உரிமை மீது தடைகளை விதித்தது? எந்த உரிமை? தனிநபரின் வாழ்வு மற்றும் சுதந்திர உரிமை. தனிநபரின் வாழ்வு மற்றும் சுதந்திர உரிமை 1988 சட்ட திருத்தம், 59வது சட்ட திருத்தம் 1988. ஓகேங்களா. அடுத்து, இந்தியாவில் உள்ள மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தினுடைய அமர்வுகளின் எண்ணிக்கை எத்தனை? 17. ஓகேங்களா. நிர்வாக தீர்ப்பாயம் அமர்வுகளின் எண்ணிக்கைனா 17. அடுத்து, கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தவில்லை. எது பொருந்தவில்லைன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா. நிதி ஆணையம் எப்போ? விதி 280. மத்திய தேர்வாணை என்னது? 315. தேர்தல் ஆணையம் எப்போ? ஆர்டிகல் 324. 328 மட்டும்தான் தப்பு. ஓகேங்களா. நேஷனல் கமிஷன் ஆஃப் தாழ்த்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம், அது மட்டும் தான் தப்பு. அடுத்து, அரசியல் அமைப்பின் 42வது திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எப்போ? 1976. ஓகேங்களா. இந்திய உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம் என்ன? டெல்லி. அடுத்து, ஊழல் மைய தடுப்பு ஆணையரை நியமனம் செய்வர் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான், அதாவது பிரசிடென்ட் தான். ஓகேங்களா. அடுத்து, 52வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 1985 எதை குறிக்கிறதுனா ஆன்டி டிடக்ஷன் லான்னு சொல்லுவாங்க, அதாவது கட்சி தாவல் தடை சட்டம். கட்சி தாவல் தடை சட்டம் தான் 52வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985. அடுத்து, 1/3 ஆஃப் ராஜ்யசபா மெம்பர், அதாவது ராஜ்யசபாவில் 1/3 உறுப்பினர் டேஷ் ஒரு முறை ஓய்வு பெறுகின்றன 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஓகேங்களா. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. மாநிலங்கள் அவையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை எத்தனை? 250 பேர். ஓகேங்களா. உயர்நீதிமன்றத்தின் ஒரு நீதிபதி எத்தனை வயது வரை வகிப்பர்னா 62 வயது வரை. உச்சநீதிமன்றம் என்ன? 65. உயர்நீதிமன்றம் என்ன? 62. ஓகேங்களா. அடுத்து, வரவு செலவு கூட்டத்தொடர் எப்போ? பிப்ரவரியில் நடக்கும். ஓகேங்களா. பருவகால கூட்டத்தொடர் எப்போ நடக்கும்னா ஜூலையில் நடக்கும். பண மசோதா இதில் நிறைவேறினா மக்களவையில். குளிர்கால கூட்டத்தொடர் எப்போ நடக்குன்னா நவம்பரில் நடக்கும். ஓகேங்களா. குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பரில் நடக்கும். சீசன் உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் வந்தால் இது கரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். குளிர்கால கூட்டத்தொடர் எப்பயுமே நவம்பரில் தான் நடக்கும், அது உங்களுக்கு தெரிஞ்சால் சரி. பண மசோதா மக்களவையில் நிறைவேறும். வரவு செலவு திட்டம் எப்போ? பிப்ரவரி மாதம். தமிழ்நாட்டின் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தினா 1958. தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போ? 1958. இந்திய அரசியலமைப்பின் சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட சட்டத்திருத்தம் 44வது சட்டத்திருத்தம். ஓகேங்களா. அடுத்து, இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் எண்ணிக்கை எத்தனைனா 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது இந்திய அரசியலமைப்பில்.
அடுத்து கூற்று காரணம். இந்திய நாடாளுமன்றம் ஈரவையை கொண்டதாகும். கீழவையை மக்கள் அவையும் மேலவையை மாநிலங்கள் அவையும் உள்ளன. ரெண்டுமே ரைட்டு தான். ஓகேவா? போத் ஏ அண்ட் ஆர் இஸ் ட்ரூன்னு சொல்லுவாங்க. கூற்று ஏ மற்றும் ஆர் உண்மை, ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். ஓகேங்களா? அடுத்து பின்வருவற்றில் எது சரியானது அல்ல, எது தவறானது, இது கேட்குறாங்க. இதுக்கு வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மட்டும்தான் தப்பு. அதாவது பிசிடி மூணுமே ரைட்டு. எழுதப்பட்ட அரசியலமைப்பினது விதிமுறைகள் நூல் வடிவில் எழுதப்பட்டவையாக இருக்கின்றன. நாடாளுமன்ற முறை அரசாங்கம் வந்து மக்களவை மற்றும் மாநிலவை, சமத்துவ உரிமை வந்து அடிப்படை உரிமை. ஓகேங்களா? அடுத்து நிதி ஆயோக்கின் தலைவர் யார்? நிதி ஆயோக்கின் தலைவர் யார்? பிரதம மந்திரி. ஓகேங்களா? மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை எத்தனை? 250. நிதி மசோதாக்களை மாநிலங்களவை எத்தனை நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம்னா 14 நாட்கள். மணி பில்லை எத்தனை நாட்கள் தாமதப்படுத்தலாம்னா 14 நாட்கள். ஓகேங்களா? இந்திய தலைமை தேர்தல் ஆணையரின் அதிகாரங்கள் யாருக்கு இணையானதுன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு எதிரானது. ஓகேங்களா? சீஃப் எலெக்ஷன் கமிஷனருடைய ஸ்டேட்டஸ் எப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஜட்ஜஸ்க்கு ஈக்குவலானது. ஓகேங்களா? உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு ஈக்குவலானது. அடுத்து பின்வரும் கூற்றுகளில் கவனத்தில் கொள்க. அடிப்படை கடமைகள் என்பது என்னன்னு சொல்லியிருக்கிறோம். அதாவது 2 மட்டும்தான். அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டதான் அடிப்படை கடமைகள். ஓகேங்களா? அடுத்து மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்கி நடத்துவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர் தான் தலைமை தாங்குவார். அடுத்து ஜம்மு காஷ்மீர் மாநிலம் எந்த விதிப்படி தனி அரசியலமைப்பை பெற்றுள்ளதுனா விதி 370. ஓகேங்களா? அடுத்து நீதிபதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை மோசமானது என கூறியவர் யாருன்னா லாஸ்கிங்கிறவர் தான் நீதிபதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை மோசமானது என கூறியவர் வந்து லாஸ்கி. ஓகேங்களா? அடுத்து கீழ்கண்டவற்றில் எது பாராளுமன்ற அரசாங்க முறையின் சிறப்புத்தன்மைன்னு சொல்கிறாங்க? எது? கூட்டு பொறுப்பு தான். ஓகேங்களா? அடுத்து பாராளுமன்ற அரசாங்க முறையில் அமைச்சரவையின் உறுப்பினர்கள் யாருக்கு கூட்டு பொறுப்புடையவர்கள்னா பாராளுமன்றத்துக்கு தான். ஓகேங்களா? இந்தியாவில் எப்போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டனா 1998 அறிமுகப்படுத்திட்டாங்க. ஓகேங்களா? இந்தியாவில் எப்போது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டனா 1998. அடுத்து லோக் ஆயுக்தா அமைப்பை முதலாக நடைமுறைக்கு கொண்டு வந்த மாநிலம் எதுனா மகாராஷ்டிரா தான். லோக் ஆயுக்தா வந்து மகாராஷ்டிரா. முகப்புரையின் நோக்க தீர்மானத்தை யார் கொண்டு வந்ததுன்னா ஜவஹர்லால் நேரு தான். பிரையாம்பிள் கொண்டாந்தது யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான். அடுத்து அரசு பணியாளர்களுக்கு எந்த சரத்து அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு அளிக்கிறதுனா 311. அரசு பணியாளர்களுக்கு எந்த சரத்து அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு வழங்குதுன்னா 311. ஓகேங்களா? அடுத்து குழுக்கள் மற்றும் தலைவர்கள். குழுக்கள்னால் யார்? பொருளாதார மறு ஆய்வு குழு 1983 எதை சொல்லுனா எல்கே ஜா. ஓகேங்களா? காவல் சட்ட வரைவு குழு 2005 ஷோகி சோப்பர்ஜி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு குழு 1978 அசோக் மேத்தா. மத்திய மாநில உறவுகள் குழு 1983 ஆர்எஸ் சர்க்காரியா. ஓகேங்களா? அடுத்து கீழ்காணும் எந்த மசோதா பாராளுமன்றத்தில் தனித்தனியாக கொண்டு வந்த பெரும்பான்மை வாக்கு பெற வேண்டும்னா அரசியலமைப்பு திருத்த மசோதா தான் பெரும்பான்மை கொண்டாந்து தீர்வு காண முடியும். பண மசோதா வந்து தீர்வு காண வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? அடுத்து கூட்டாட்சி அரசாங்க முறைக்கு எது சிறப்பு அம்சம் இல்லைன்னா ஒற்றை அரசாங்கம் தான் சிறப்பு அம்சம் இல்லை. ஓகேங்களா? அடுத்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி எத்தனை நாட்களுக்கு தகவல் வழங்க வேண்டும்னா 30 நாட்களுக்குள். ஓகேங்களா? அடுத்து கீழ்காண்டவற்றில் நிதி சம்பந்தப்பட்ட அவசரநிலை பிரகடனம் எந்த விதியுடன் தொடர்புடையதுன்னா 360. ஓகேங்களா? அவசரநிலை பிரகடனம் என்னது? ஆர்டிகல் 360. நிதி சம்பந்தமான அவசரநிலை வந்து 360. ஓகேங்களா? அடுத்து மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பது யாருன்னா கவர்னர் தான், அதாவது ஆளுநர். தேசிய உறுதிமொழி முதலில் எந்த மொழியில் உருவாக்கப்பட்டதுன்னா தெலுங்கு மொழியில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தெலுங்கு மொழியில் தான் உருவாக்கிறாங்க தேசிய உறுதிமொழியை. மக்களாட்சி என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யாருன்னா ஹெரோடோட்டஸ். ஓகேங்களா? அடுத்து இந்திய அரசியலமைப்பில் அதிகார பங்கீடு எந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டதுன்னா அதிகார பங்கீடு எந்த சட்டம்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935. ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் மாநில அரசாங்கம் விவரிக்கப்படுகிறதுனா 6ஆம் பகுதியில் தான். ஓகேங்களா? மாநில அரசாங்கம் என்ன பகுதி? 6ஆம் பகுதி. அடுத்து எது பாராளுமன்ற அரசாங்க முறையில் நிர்வாகத்துறைக்கு கூட்டு பொறுப்பாக திகழ்கிறதுனா பார்லிமெண்ட் தான், அதாவது பாராளுமன்றம்.
நெக்ஸ்ட் வந்து சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தினை பிரபலப்படுத்தியவர் வந்து ஏவி டைசி. ஓகேங்களா. பொது உடைமை அரசு நிலவாத நாடு எதுனா ஜப்பான் தான். அடுத்து குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கும் அரசியலமைப்பு எதுனா 42வது அரசியலமைப்பு திருத்தம். அடுத்து பூஜ்ய நேரம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எதுனா 1962. 1962 தான் பூஜ்ய நேரம் நடைமுறைப்படுத்தப்பட்டாங்க. அடுத்து பாராளுமன்றத்தில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த யாருடைய முன் அனுமதி தேவைப்படுகிறதுனா குடியரசுத் தலைவருடைய அனுமதி. அடுத்து ஆளுநரை நியமிப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் ஆளுநர் நியமிப்பார். அவசர சட்டங்களை வெளியிடுபவர் யார்? அவசர சட்டங்களை வெளியிடுபவர் யாருன்னா ஆளுநர் தான். அடுத்து எந்த நாட்டில் நிர்வாக சிறப்பு குழுக்களாக நிழல் அமைச்சரவை அமைந்துள்ளதுன்னா பிரிட்டன். பிரிட்டன் தான் ஷேடோ கேபினட்னு சொல்லுவாங்க, பிரிட்டன் தான். அடுத்து இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ்மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டு எதுனா 2004. அடுத்து ராஜ்யசபா என்பது பாராளுமன்றத்தின் எந்த அவைனா மேலவை தான் ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க. செழுமை அடுக்கினர் எனும் கருத்தானது முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட வழக்கு எதுனா இந்திரா ஷகானி வெர்சஸ் இந்திய யூனியன் தான் செழுமை அடுக்கினர். செழுமை அடுக்கினர் என்ன கிரிமிலேயர் கான்செப்ட் வந்து யார் கொண்டாந்தனா லக்ஷ்மிகாந்த் இந்திரா ஷகானி வெர்சஸ் இந்திய யூனியன் சொல்லுவாங்க. ஓபிசி கமிஷனுக்கு கிரிமிலேயர் கொண்டாந்துருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து முதல் திருத்த சட்டத்தை பற்றிய வாக்கியங்களில் எவை உண்மையானவை? எது உண்மையானதுன்னா 2 மற்றும் 3 தான் உண்மையானது. முதல் திருத்த சட்டம் முதல் பொது தேர்தலுக்கு முன்பு இயற்றப்பட்டது. இது தற்காலிக பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்டது. ஓகேங்களா. இது 2 மட்டும் தான் சரி. ஓகேங்களா. அடுத்து இந்திய பாராளுமன்றம் செயலாட்சி அலுவலர் மீது தனது நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை செலுத்தும் இவர் வழியே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் வழினா இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர், அதாவது கண்ட்ரோல் அண்ட் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் நிதி சார்ந்தது எல்லாமே நடக்கும். ஓகேங்களா. இந்திய தலைமை தணிக்கையாளரை எந்த விதியின்படி குடியரசுத் தலைவர் நியமிப்பார்? ஆர்டிகல் 148. ஓகேங்களா. அடுத்து கீழ்காணும் வாக்கியங்களை கருத்துருக. உறுப்பு 308 முதல் 314 வரையிலான அரசியலமைப்பு சட்டம் அகில இந்திய பணிகள் பற்றி கூறுகிறது. அடுத்து 308 முற்றிலும் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்திற்கானது. 3 வந்து பாராளுமன்றம் அகில இந்திய பணிகள் சட்டத்தை 1952ஆம் ஆண்டு இயற்றியது. உறுப்பு 312 பாராளுமன்றத்திற்கு புதிய அகில இந்திய பணியை உருவாக்க அதிகாரம் அளிக்கிறது. இது எது சரியான விடைன்னு கேட்குறாங்க. 308 முதல் 314 வரையான அரசியலமைப்பு சட்டம் அகில இந்திய பணிகளை பற்றி கூறுகிறது. ரைட்டு. அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க? உறுப்பு 312 பாராளுமன்றத்திற்கு புதிய அகில இந்திய பணிகளை உருவாக்க அதிகாரம் உள்ளது. இது 2 மட்டும் தான் ரைட்டு. ஓகேங்களா. அடுத்து அரசியல் சாசன விதி டேஸ் 73வது அரசியல் திருத்த சட்டத்தினால் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. 243B. ஓகேங்களா. 73வது அரசியலமைப்பு சட்டத்தினது 243B. அடுத்து பாருங்கள். கீழ் வருபவர்கள் யார் இலாக்கா இல்லாத மத்திய அமைச்சர் ஆவார்னா கோபாலகிருஷ்ணசாமி ஐயங்கார். இவர் மட்டும்தான் இலாக்கா இல்லாத மத்திய அமைச்சரானார். அடுத்து நாடாளுமன்றத்தில் அதிகாரிகள் தொடர்பாக பின்வருவற்றுள் எவை சரியல்ல, எது தப்புன்னு கேட்குறாங்க. எது தப்பு? நாடாளுமன்றம் மாநில சட்டமேலவை நீக்க முடியாது, இதுதான் தப்பு. ஓகேங்களா. மீதியெல்லாம் ரைட்டா? ஆமாம் ரைட்டு. நாடாளுமன்றம் 3 விதமான அவசரநிலை பிரகடனத்தை அனுமதிக்கலாம். ரைட்டு. மாநிலங்களில் எல்லைகளை மாற்ற முடியும். ரைட்டு. ஒரு உயர்நீதிமன்றத்தை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஏற்படுத்தலாம். இது ரைட்டு. 3 ரைட்டு, 1 பி மட்டும் தான் தப்பு. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். ஜல்லிக்கட்டு ஏறுதழுவுதல் விளையாட்டு என்ற தமிழரின் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு இந்திய அரசமைப்பின் டேஷ் விதியின்படி பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளதுனா 29/1. ஓகேங்களா. 29/1. அடுத்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேங்களா. சர்தார் வல்லபாய் பட்டேல். அடுத்து பின்வருவற்றில் எவர் வரைவு குழுவில் உறுப்பினராக இடம்பெறவில்லைன்னா பட்டாபி சீதாராமையா தான் இடம்பெறல. அப்போ மீதி எல்லாம் இடம்பெற்றாங்கன்னா ஆமாம் இடம்பெற்றாங்க. KM முன்சி, அல்லாடி கிருஷ்ணசாமி, கிருஷ்ணமாச்சாரி, இவங்க 3 பேருமே இடம்பெற்றாங்க. அடுத்து அரசியலமைப்பு சட்டம் என்பது சட்டமன்றங்களால் உருவாக்கப்பட்டதல்ல, மாறாக அம்மன்றங்களுக்கான ஆதாரம் மூலமாகும். வரன்முறைப்படுத்தப்பட்ட அரசாங்கம் என்பதன் மீதான நம்பிக்கை அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து முகில் தொழுகிறது. மேல்கண்ட கூற்றுகளில் எது சரியானதுன்னா 2மே சரிதான். ஓகேங்களா. அடுத்து
1986ஆம் ஆண்டில் மக்களாட்சி மற்றும் மேம்பாட்டிற்காக பஞ்சாயத்து நிறுவனங்களை புத்துயிர்ப்பிக்க அமைக்கப்பட்ட குழு எது குழுனா எல்எம் சிங்வி குழு. 1986. ஓகேங்களா. அடுத்து அரசியலமைப்பில் முகப்புரையில் குறிப்பிட்டுள்ள கொள்கைகளில் சரியான வரிசை எதுனா இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற மக்களாட்சி, குடியாட்சி. ஓகேங்களா. இது 2, 4, 5 பாயிண்ட் தான். ஓகேங்களா. இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற மக்களாட்சி, குடியாட்சி. இது 5 தான் கரெக்டான ஒரு ஃபார்மெட்டு. ஓகேங்களா. அடுத்து கீழ்கண்டவற்றில் பொறுத்துக. முதல் பட்டியல் எதை சொல்கிறது? மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர்கள். 11ஆம் பட்டியல் எது? பஞ்சாயத்து. 7ஆம் பட்டியல் என்னது? மத்திய அரசு மற்றும் மாநிலங்களுக்கிடையான அதிகார பகிர்வு 7. 8ஆம் பட்டியல் என்னது? மொழிகள் பட்டியல் தெரிஞ்சாவே நீங்கள் மீதெல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். அபித் ஹாசன் ஃபார்மர் அம்பாசிடர் ஆஃப் இந்தியன் ஆஃப் USA. அடுத்து வந்து என்னது? கேபி பரசரன் ஃபார்மர் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அடுத்து வந்து சுபாஷ் கௌஷப் யார்? ஃபார்மர் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் லோக்சபா. கே புனியா வந்து யாருன்னா ஃபார்மர் ஜட்ஜஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்டு. அடுத்து கீழ்கண்டவற்றுள் கருத்து அதில் தவறானதை கண்டறிக. 4 மட்டும்தான் தவறு. யஷ்வந்த் எதிர் மகாராஷ்டிரா அரசு என்ற வழக்கு கல்வி உரிமை சட்டத்தோடு தொடர்புடையதாகும். இது மட்டும்தான் தப்பு. அப்போ மீதியெல்லாம் ரைட்டா? ஆமாம், ரைட்டு. நடப்பு செய்தியில் வந்த 377 பற்றிய நிகழ்வானது LGBTQ உரிமைகளுடன் தொடர்புடையது. ரைட்டு. ஜோசப் ஷாயின் எதிர் இந்திய ஒன்றியம் என்ற வழக்கு 497 தொடர்புடையதுன்னா ரைட்டு. இந்திய இளம் வழக்கறிஞர்கள் எதிர் வெர்சஸ் கேரளா அரசு என்ற வழக்கு பெண்கள் உரிமையோடு தொடர்புடையதுன்னா ரைட்டு. இது 3 ரைட்டு. இப்போ 4 மட்டும்தான் தப்பு. ஓகேங்களா. அடுத்து கீழ்கண்டவற்றுள் சட்டத்தின் கட்சி கிடையாது அப்படின்னாது நீதி சமத்துவம் மட்டும்தான் கிடையாது. மீதியெல்லாம் இருக்குன்னா இயற்கை நீதி, நியாயமான செயற்பாடு, சமமாக நடத்தப்படும் ஒவ்வொரு சூழலும். ஓகேங்களா. இதெல்லாம் இருக்குது. அடுத்து நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடமிருந்து எந்த கீழ்கண்ட சட்ட உறுப்பு மூலம் பிரிக்கப்படுகிறதுனா ஆர்டிகல் 50. ஓகேங்களா. 50-50 பிஸ்கட் ஞாபகம் இருக்குங்களா? அதான் 50-50. நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடமிருந்து நீதித்துறை வேறு நிர்வாகத்துறை மீது பிரிக்கிற ஆர்டிகல் என்னன்னா ஆர்டிகல் 15 தான். இந்திய அரசாங்கம் குடிமக்கள் உரிமை அதாவது பாண்டிச்சேரி ஆணையை வெளியிட்ட ஆண்டு எதுனா 1962. பாண்டிச்சேரி 1962. அடுத்து செயலூக்கம் கொண்ட நீதி வழங்கல் என்பதன் உள்ளடக்கம் என்னதுன்னா விரைவாக நீதி வழங்குதல் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பல்வந்த்ராய் மேத்தாய் குழுவில் அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டது எதுனா 3 அடுக்கு முறை தான் பல்வந்த்ராய் மேத்தாய் கமிட்டி. அடுத்து நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த போது பிரதம அமைச்சராக இருந்தவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான். ஓகேங்களா. அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் தேர்வு செய்க. பின்வரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் உரிமைகள் குறித்து சரியான கூற்றுகள் யாவைனா 2, 3 மட்டும்தான் ரைட்டு. ஓகே. 2, 3 என்னது? அடிப்படை உரிமை இந்திய குடிமகனுக்கு மட்டுமே பொருந்தும். ஸ்வரன் சிங் குழு மூலம் அடிப்படை கடமையை ஓர் பகுதியாக அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது. இது 2 தான் ரைட்டு. ஓகேங்களா. அரசமைப்பு சட்ட சரத்து 344 கீழ் உருவாக்கப்பட்ட ஆட்சி மொழி ஆணையத்தின் பணிகள் கீழ்கண்டவற்றில் எதுனா 1 மற்றும் 2மே சரின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி மொழியாக இந்தியை படிப்படியாக அமல்படுத்துவது, இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி மொழியாக ஆங்கிலத்தை பயன்படுத்துவதை குறைத்து கொள்வது. இது 2 சரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் சோசலிசம் மற்றும் மதச்சார்பற்ற என்ற வார்த்தைகளை சேர்க்கப்பட்டதுன்னா 42வது சட்ட திருத்தம் 1976 அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா. அடுத்து இந்தியாவில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி வந்து தமிழ். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து மாநிலங்கள் அரசமைப்பு ஆணையத்தில் இடம்பெற்ற குழு எதுனா பசல் அலி, பணிகர், குஷ்ணு. இந்த 3 அணி தான் மாநிலங்கள் அமைப்பு ஆணையத்தில் இடம்பெற்ற குழு. ஓகேங்களா. அடுத்து ஜெகதீப் சிங் வெர்சஸ் ஹரியானா மாநில அரசு. இது எதன் தொடர்புனா உறுப்பினர்கள் MLA MP வெளியில் இருந்து ஆதரவு தருதல் வந்து இதுதான் இந்த கேசஸ் வந்து சொல்லியிருக்கு. 2007 கேஸ். அடுத்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் கீழ்நிலை எதுனா கிராம சபைன்னு சொல்லுவாங்க. கீழ்நிலை அமைப்பு எது? கிராம சபை. உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு எத்தனை சதவீதம்? 33%. ஓகேங்களா. அடுத்து அரசியலமைப்பில் எந்த பகுதி அடிப்படை கடமைகள் பற்றி கூறியதுன்னா 4A
அடிப்படை கடமை எது? 4A. ஓகேங்களா. அடுத்து பட்டியல் மற்றும் பட்டியல் பொறுத்துக்க. சமத்துவ உரிமை என்னது? விதி 14 to 18. சுதந்திர உரிமை என்னது? விதி 19. விதி 19. மத சுதந்திர உரிமை எது? விதி 25. அரசியலமைப்பு உரிமை எது? விதி 32. ஓகேங்களா. அடுத்து தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் வேளையில் டேஷ் பேர் கொண்ட குழு அவர்களை பரிந்துரை செய்யும்னா 6 பேர் கொண்ட குழு தான். தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் வேளையில் யார் முடிவு பண்ணான்னா 6 பேர் சென்ற குழு தான் முடிவு பண்ணும். ஓகேங்களா. அகில இந்திய பணிகளுக்கான தந்தை யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். நம்ம ஏற்கனவே படிச்சல ஃபாதர் ஆஃப் ஆல் இந்தியா சர்வீஸ் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். அடுத்து ஒரே நபர் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் கூட ஆளுநராக நியமிக்கப்படலாம் எனும் கீழ்காணும் எந்த சட்ட திருத்தம் கூறுகிறதுனா 7வது சட்ட திருத்தம் தான். ஓகேங்களா. அடுத்து கீழ்காணும் எந்த சட்ட திருத்தம் டில்லிக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியதுன்னா 69வது சட்ட திருத்தம். ஓகேங்களா. அடுத்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா 1946. அதுக்கு முன்னாடி தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா இருந்தார். அடுத்து 1947-46 அப்புறம் நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க. கீழ்காண்றவற்றில் அடிப்படை கடமைகளோடு தொடர்புடைய வழக்கு எதுனா ராம் சரண் வழக்கு தான் அடிப்படை கடமைகளோடு தொடர்புடைய வழக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தீண்டாமை ஒழிக்கும் சட்டப்பிரிவு விதி 17, ஆர்டிகல் 17 சொல்லுவாங்க. ஜவஹர்லால் நேருவினால் சோசலிச பற்றிய நம்பிக்கை கீழே தரப்பட்டுள்ளவற்றில் அடிப்படையாக கொண்டது. எது அடிப்படையாக கொண்டது? மக்களாட்சியும் குடிமை உரிமையும் கலந்தது தான் சோசலிசம். ஓகேங்களா. முதல் லோக் அதாலத் நடைபெற்ற ஆண்டு எப்போனா 1986. லோக் அதாலத் எப்போ? 1986. அடுத்து பொறுத்துக. இந்த சம்ய ஆட்சினா அது ஈரான். மதச்சார்பின்மை அது இந்தியா. நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்து. பொது உடைமை சீனா வந்து என்னது? பொது உடைமை. அடுத்து இந்திய ஒன்றியத்தின் சிக்கிமை ஒரு முழு மாநிலமாக இணைத்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எதுனா 36வது திருத்தச் சட்டம் 1975. ஓகேங்களா. சிக்கிம் எப்போ? 36வது திருத்தச் சட்டம் 1975. அடுத்து அலுவல் மொழி சட்டம் பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1963. 1963 தான் அலுவல் மொழி சட்டம். அடுத்து இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை கூறுகள் என்னும் கோட்பாடு எந்த வழக்கின் தீர்ப்பில் உருவாக்கப்பட்டதுன்னா கேசவானந்தா பாரதி வெர்சஸ் இந்திய யூனியன் 1973. ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை கூறுகள் எதுனா கேசவானந்தா பாரதி வெர்சஸ் இந்திய ஒன்றியம் 1973. அடுத்து பாராளுமன்ற அரசாங்க முறை என பொருள் அளிப்பது எதுனா அதிகாரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 9A ஓகேங்களா தொடர்புடையது எதுனா தீர்ப்பாயம் தான். 9A எதுனா தீர்ப்பாயங்கள். 14A சாரி 14A எதுனா தீர்ப்பாயங்கள். ஓகேங்களா. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடு. சரியான விடையதுனா 1, 2, 3 3 சரின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா இயல்புடையது. இந்திய அரசியலமைப்பு மதச்சார்பற்ற நாட்டினை ஏற்படுத்தியுள்ளது. இது 3 மட்டும் தான் ரைட்டு. கடைசி மட்டும் அரசுக்கு எதிரானதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தான் தப்பு. ஓகேங்களா. அடுத்து தகவல் அறியும் உரிமை சட்டம் முதலில் இயற்றப்பட்ட ஆண்டு எதுனா ஸ்வீடன் தான் தகவல் அறியும் உரிமை சட்டம். ரைட் டு இன்ஃபர்மேஷன் லா அப்படிங்கிற ஒரு ஆக்டை சட்டத்தை கொண்டாந்து ஸ்வீடன் தான் ஃபஸ்ட்டு. அடுத்து சரியாக பொருந்தவில்லை. எது சரியாக பொருந்தவில்லைன்னு சொல்லி கேட்குறான். இப்போ எது பொருந்திருக்குன்னு மட்டும் நம்ம பார்த்துலாம். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போ? டிசம்பர் 9, 1946. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் இறுதி கூட்டம் எப்போ? ஜனவரி 24, 1950. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தேசிய கொடியை ஏற்றுக்கொண்ட நாள் எது? ஜூலை 22, 1947. ஓகேங்களா. அடுத்து என்பி காரே வெர்சஸ் இந்திய தேர்தல் ஆணையம் எனும் வழக்கு எதனோடு தொடர்புடையதுன்னா குடியரசுத் தலைவர் தேர்தல் தகுதி நிலை குறித்து வினவும் மனுதாரருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள். ஓகேங்களா. குடியரசுத் தலைவர் தேர்தல் தகுதி நிலை குறித்து வினவும் மனுதாரருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் குறித்து தான்
என்பி காரே வர்சஸ் இந்திய தேர்தல் ஆணையம் வழக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து கீழ்கண்டவற்றில் எவை சரியாக பொருந்தவில்லை? எது பொருந்தலை? மாநிலங்களுக்கிடையான கவுன்சில் வந்து 261 தப்பு. இப்போ மீதியெல்லாம் ரைட்டானா ஆமாம் ரைட்டு. பட்டியலிட்ட மற்றும் பழங்குடியின பகுதி நிர்வாகம் ஆர்டிகல் 244, அகில இந்திய பணிகள் 312, நிர்வாக தீர்ப்பாணையம் வந்து ஆர்டிகல் 323A. ஓகேங்களா. அடுத்து சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தாக உணர்த்துவது எதுனா 1 மற்றும் 3. தன்னிச்சையான அதிகாரம் என்பது இல்லாமல் இருப்பது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது, இது 2 மட்டும்தான் ரைட்டு. ஓகேங்களா. அடுத்து கட்சித்தாவல் தடை சட்டம் எந்தனா 52வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேங்களா. அடுத்து இந்திய அரசாங்கம் சட்டமானது பிற அரசமைப்பு சட்டங்களிலிருந்து சூறையாடி செய்யப்பட்டது என்று கூறியவர் என்றுனா டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. அடுத்து கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தவில்லை. எது சரியாக பொருந்தவில்லை? 7. அதுதான் பதில். அப்போ மீதியெல்லாம் பஞ்சாயத்து ராஜ் வந்து 9, 18 வந்து அவசர நிலை சட்டம், 15 வந்து தேர்தல். பாட்டுனா பகுதின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து குடியரசுத் தலைவர் அதிகாரம் தொடர்பான எந்த வாதம் தவறு என கருதப்படுகிறது? எது? நாடாளுமன்ற கூட்டத்தொடரை குடியரசுத் தலைவர் தலைமை தாங்கி நடத்த முடியும், இது மட்டும்தான் தப்பு. ஓகேங்களா. யார் கூட்டத்தொடர் இதில்? சபாநாயகர் தான் கூட்டத்தொடர் இது பண்ணுவார். குடியரசுத் தலைவர் 2 அவைகளும் உரை நிகழ்த்த முடியும், ரைட்டு. குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தில் 2 அவைகளுக்கு செய்திகளை அனுப்ப முடியும், ரைட்டு. மாநிலங்களவையின் கூட்டம் நடத்தவும் மற்றும் ஒத்திவைக்கவும் குடியரசுத் தலைவரால் முடியும், இது மட்டும்தான் ரைட்டு. கூட்டத்தொடர் வந்து சபாநாயகர் தான் இது பண்ணுவார். ஓகேங்களா. அடுத்து அரசமைப்பு சட்டத்தின் 21 மற்றும் 21A ஆகிய சரத்துக்கள் கீழ்கண்ட எந்த உரிமைகளை பேணுவதற்கு உத்தரவாதம் அளிக்கின்றன? 1 மற்றும் 4 தான். உயிர் வாழ்வதற்கான உரிமை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம், அடிப்படை கல்விக்கான உரிமை. ஓகேங்களா. உயிர் வாழ்வதற்கான உரிமை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம் வந்து ஆர்டிகல் 21. 21A வந்து என்னன்னா அடிப்படை கல்விக்கான உரிமை. அடுத்து எத்தனை நாட்களுக்கு முன்னதாக குடியரசுத் தலைவருக்கு எதிராக ராஜ துரோக விசாரணை அறிவிப்பு வழங்கப்பட வேண்டும்? 14 நாட்கள். ஓகேங்களா. அடுத்து ஒரு மாநிலத்தில் நிதி மசோதா அறிமுகப்படுத்தப்படுவது எதுனா A மற்றும் சட்டப்பேரவையில் மட்டும்தான். ஒரு மாநிலத்தில் நிதி மசோதா அறிமுகப்படுத்துவது எது? சட்டப்பேரவையில் தான். அடுத்து கூற்று காரணம் கேட்குறாங்க. கூற்று இந்திய குடிகளை திருமணம் செய்து கொண்ட பெண்கள் பதிவு செய்வதன் மூலமாக இந்திய குடியுரிமை பெறலாம். குடிமகளை. ஓகேங்களா. காரணம் வந்து என்னது? இந்திய நாடாளுமன்றத்தில் 1956ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இதில் எது ரைட்டுனா A மட்டும் தான் ரைட்டு, ஆர் ஃபால்ஸு. குடியுரிமை சட்டம் எப்போ? 1955. ஓகேங்களா. மறந்துடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பின்வரும் விதிகளில் எது புதிய மாநிலத்தை உருவாக பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கிறதுனா ஆர்டிகல் 3. ஓகேங்களா. அடுத்து முதல் பொது தேர்தலுக்கு பிறகு எத்தனை கட்சிகள் தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டன? 4 கட்சிகள் தான். 1952க்கு பிறகு வந்து 4 கட்சி தான் தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டன. ஜம்மு காஷ்மீர் அரசமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு எதுனா ஜனவரி 26, 1957. ஜம்மு காஷ்மீர் அரசமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு எதுனா ஜனவரி 26, 1957. பாராளுமன்றத்தில் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எதுனா 1985. 1985. முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவர் யாருன்னா மொரார்ஜி தேசாய் தான். மொரார்ஜி தேசாய். அடுத்து வந்து மேட்ச் த ஃபாலோயிங். 6th ஜென்ரல் எலெக்ஷன் வந்து 1977. 10th ஜென்ரல் எலெக்ஷன் வந்து 1991. 12th ஜென்ரல் எலெக்ஷன் வந்து 1998. 14 ஜென்ரல் எலெக்ஷன் வந்து 2004. ஓகேங்களா. அடுத்து கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் பாராளுமன்ற மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்னா 52வது சட்ட திருத்தம். எப்போ? 1985. ஆன்டி டிஃபென்சிங் லான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து இந்திய அரசியலமைப்பில் பின்வரும் எந்த விதி தேசிய நலனை கருத்தில் பாராளுமன்றம் மாநில பட்டியலில் உள்ள அதிகாரத்தை எடுத்து சட்டம் இயற்றலாம் அப்படின்னு கூறுகிறது? 249. 249 ஆர்டிகல். அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது பாராளுமன்றத்தின் நிலைக்குழு கிடையாது? எது கிடையாது? நிதி அமைச்சகத்தின் ஆலோசனை குழு. ஓகேங்களா. அடுத்து டேஸ் பங்கு பெரும்பான்மையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக புதிதாக ஒரு அகில இந்திய பணியை உருவாக்கும் அதிகாரம் மாநிலங்களுக்கு உள்ளதுனா 2/3. இப்போ 3இல் 2 பங்கு இருந்தால் அகில இந்திய பணியை உருவாக்கும் அதிகாரம் மாநிலங்களுக்கு உள்ளது. ஓகேங்களா. அடுத்து அதான் 312 ஆர்டிகல் சொன்னோம்ல அந்த. ஓகேங்களா. அடுத்து கீழ்கண்டவற்றில் அட்டவணையில்
தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எதுனா 3 தான். நிதிக்குழு வந்து இது மட்டும் தான் தப்பு, மீதியெல்லாம் ரைட்டு. தேசிய வளர்ச்சிக்குழு எது? அரசியலமைப்பு மூலமாக உருவாக்கப்படாத அமைப்பு. தேசிய மனித உரிமை ஆணையம் எது? அரசியலமைப்பு இல்லாத நிறுவனம். மத்திய புலனாய்வு எது? அரசியலமைப்பு மூலம் வராத நிறுவனம். நிதிக்குழு எது? அரசியலமைப்பு மூலம் வராத நிறுவனம். இது மட்டும்தான் தப்பு, மீதியெல்லாம் ரைட்டு. அடுத்து வந்து என்னது? இந்திய அரசியலமைப்பின் எப்பகுதி பஞ்சாயத்துகளை குறிப்பதாகும்? 9. ஓகேங்களா? இது உங்களுக்கு தெரியும். அனைத்து இந்திய பணியாளர்களின் தந்தை. பாருங்கள், கேட்ட கொஸ்டினே திரும்ப ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இது மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், லாஸ்ட் ஒரு 10 இயர் 15 இயர் படித்த நடந்த எக்ஸாம்ஸுடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பார்த்தா நமக்கு எந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த வீடியோ மூலம் நான் தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். அனைத்து இந்திய பணியாளர்களின் தந்தை யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். நிரந்தரமான லோக் அதாலத் அமைக்க வழிவகை செய்த சட்டம் எதுனா சட்டப்பூர்வ பணிகளுக்கான அதிகார சட்டம் 1987. ஓகேங்களா? லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987. ஓகேங்களா? அடுத்து, பாராளுமன்றத்தில் உள்ள குழுக்களில் மிகப்பெரிய குழு எதுனா மதிப்பீட்டு குழு தான். எஸ்டிமேட்டர் கமிட்டி தான் மிகப்பெரிய குழு. ஓகேங்களா? அடுத்து, இந்திய அரசியலமைப்பில் 8வது அட்டவணையில் எத்தனை திராவிட மொழிகள் உள்ளன? 4 திராவிட மொழிகள் உள்ளன. ஓகேங்களா? இது மேக்ஸிமம் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. எத்தனை திராவிட மொழிகள் இருக்குன்னா 4 திராவிட மொழிகள் இருக்குது. இந்திய அரசியலமைப்பின் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? நவம்பர் 26. ஓகேங்களா? இந்திய அரசமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு எதுனா 1950 ஜனவரி 26. அடுத்து, இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன? பார்ட் 3, அதாவது பகுதி 3. அடுத்து, மாநிலங்களவை டேஸுக்கு மிகாத உறுப்பினர்களை கொண்டுள்ளன? 250. ஓகேங்களா? கேபினட் தூதுக்குழு 1946 இடம்பெற்ற பிரிட்டிஷ் அமைச்சரவையைச் சேர்ந்த 3 பேர் யார் அப்படின்னா பெத்திக் லாரன்ஸ், சர் ஸ்டார்போர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். இவங்க 3 பேர் தான் 1946 கேபினட் தூதுக்குழுவில் அமைச்சரவையில் சேர்ந்த 3 பேர். பெத்திக் லாரன்ஸ், சர் ஸ்டார்போர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். இவங்க 3 பேர் தான். அடுத்து, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பேரவையின் தலைவராக செயல்பட்டவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அடுத்து, நடைமுறையில் நாடாளுமன்ற ஆண்டிற்கு எத்தனை முறை கூட்டப்படுகிறதுனா 3 முறை. ஓகேங்களா? நாடாளுமன்ற ஆண்டிற்கு எத்தனை முறை கூட்டப்படுகிறதுனா 3 முறை. நிதி மசோதா மாநில அவையினால் எத்தனை நாட்கள் தாமதப்படுத்தலாம்? 14 நாட்கள் தான் தாமதப்படுத்த முடியும். அடுத்து, இந்திய மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை இந்திய டேஸ் வழங்குகிறதுனா அரசியலமைப்பு. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எந்த வருஷம்னா 1993. அடுத்து, இந்தியா ஒரு டேஸ் செக்குலர் கண்ட்ரி, அதாவது சமய சார்பற்ற. குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கும் அரசியலமைப்பு திருத்தம் எதுனா 9A. பகுதி 4A தான் அடிப்படை கடமைகள் பற்றி சொல்லுது. எந்த அரசியலமைப்பு திருத்த நகர்பாலிகா சட்டம் என அறியப்படும் 3 வகையான நகராட்சி அமைப்புகள் அமைய வழிவகை செய்கிறதுனா 74. பஞ்சாயத்துனா 73, நகரப்பாலிகானா 74. ஓகேங்களா? எந்த அரசியலமைப்பு விதிப்படி ஜம்மு மற்றும் காஷ்மீர் மூலம் அதற்கான தனி அரசியலமைப்பை பெற்றுள்ளதுனா ஆர்டிகல் 370. அடுத்து, இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழுவின் தலைவராகனா டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். வரைவு குழுவின் தலைவர் வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர். பல்வந்த்ராய் மேத்தாய் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எதுனா 1956. சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை அனுமதிக்கும் அரசியலமைப்பு எதுனா 30. சிறுபான்மையினர்னா 30. ஓகேங்களா? சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் அனுமதிக்கும் அரசியலமைப்பு விதி எது? 30. இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை எத்தனை? 7. இப்போ 8ஆக மாற்றிட்டாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் வாக்குரிமை பெறுவதற்கு குறைந்த அளவு வயது எதுனா 18 வயது. ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பின் இருதயமும் உயிருமாக கருதப்படும் விதி எதுனா ஆர்டிகல் 32, அதாவது ரூல் 32. அடுத்து, அரசாங்கத்தின் 3வது மற்றும் முக்கியமான அகமாக கருதப்படுவது எது? ஜுடிஷரி, அதாவது நீதித்துறைன்னு சொல்லுவாங்க. அடுத்து, சரக்கு மற்றும் சேவை வரி GST. ஓகேங்களா? செயல்படுத்தும் சட்டம் அரசியலமைப்பில் எங்கு சேர்க்கப்பட்டதுன்னா ஆர்டிகல் 279A. ஓகேங்களா? 279A. அடுத்து, எந்த ஒரு விதி இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குவதற்கு இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டதுன்னா ஆர்டிகல் 21A. ஓகேங்களா? அடுத்து, எந்த ஆண்டு இந்திய அரசாங்கம் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்காக LM சிங்வி தலைமையிலான உயர்மட்ட குழுவினை உருவாக்கியதுன்னா செப்டம்பர் 2000. அடுத்து, மாவட்ட அளவில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பவர் யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். சட்டம் ஒழுங்கை பராமரி மாவட்ட அளவில்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்.
அடுத்து சட்ட மேலவையானது நிலையான அமைப்பாகவும் அதன் ஒவ்வொரு உறுப்பினர்களின் பதவிக்காலமும் எத்தனை ஆண்டுகள்னா 6 ஆண்டுகள். சட்ட மேலவையில் உறுப்பினர்கள் எத்தனை 6 ஆண்டுகள், கீழவையில் எத்தனை 5 ஆண்டுகள். அடுத்து தவறாக ஒருவர் காவலில் வைக்கப்பட்டால் அவரை விடுதலை செய்ய எவ்வகையான நீதி பேராணையை நீதிமன்றம் பயன்படுத்துகிறேன்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஆட்கொணர்வு நீதி பேராணை. அடுத்து தலைமை ஊழல் தடுப்பு ஆணையர் யாருடைய பரிந்துரையின் அடிப்படையில் நியமனம் செய்யப்படுகிறார்னா அதாவது பிரதமர், உள்துறை அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் உள்ளடக்கிய குழு தான். ஓகேங்களா. அடுத்து லோக்சபாவில் இணையான அதிகாரத்தை ராஜ்யசபா பெற்றிருப்பது. ஓகேங்களா. எதுனா அரசியலமைப்பு திருத்துவதில் தான். அரசியலமைப்பை திருத்துவதில் தான். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். சட்டத்தின் ஆட்சி எதுனா இங்கிலாந்து தான். நீதி புலனாய்வு வந்து அமெரிக்கா. 356வது விதி வந்து என்னதுன்னா 1935ஆம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டம். அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் எது அயர்லாந்து. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் எது அயர்லாந்து. அடுத்து ரயில்வே பட்ஜெட் எப்போ 1921. தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரி எப்போ 1950. ஒன்றிணைந்த நிதி ஆலோசகர் எப்போ 1976. பொது கணக்கு குழு எப்போ 1921. ஓகேங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங் ரொம்ப முக்கியம். அடுத்து மாநிலங்களவையில் யார் பதவி வழித்தலைவராக இடம்பெற்றுள்ளார்னா குடியரசு துணைத் தலைவர் தான். குடியரசு துணைத் தலைவர். அடுத்து ஜானகிராமன் குழு எப்போ 1992. சர்க்காரியா குழு எப்போ 1980. அடுத்து மண்டல் குழு எப்போ 1990. பல்வந்த்ராய் மேத்தாய் குழு எப்போ 1956. இல்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங் ரொம்ப முக்கியம். அடுத்து கீழ்கண்டவற்றில் அரசியலமைப்பு அடிப்படையானது எது? 2 தான் அரசியலமைப்பு. நிதி ஆணையமும் தேர்தல் ஆணையம் மட்டும்தான் அரசியலமைப்பு. மீதியெல்லாம் அரசியலமைப்பு சாராத அமைப்பு. நிதி ஆயோக், பிராந்திய சபை, தேசிய வளர்ச்சி மற்றும் இதெல்லாம் வந்து அரசியலமைப்பு சாராதவை. ஓகேங்களா. அடுத்து அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் எந்த நீதிமன்ற அதிகாரக்குட்பட்டதுன்னா கல்கத்தா உயர்நீதிமன்றம். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வந்து எந்த நீதிமன்ற அதிகாரக்குட்பட்டதுன்னா கல்கத்தா நீதிமன்றம். கல்கத்தா எங்கே இருக்குது? வெஸ்ட் பெங்கால். ஓகேங்களா. அடுத்து கூற்று காரணம். ராஜமன்னார் குழு ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் ஆகியவற்றை ஒழிக்க பரிந்துரைத்தது. ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் ஆகிய மாநில அளவிலான அமைச்சரவை பொறுப்புணர்வு மற்றும் கூட்டாட்சி கொள்கையை மீறுவதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே ரைட்டு தான். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். ஓகேங்களா. அடுத்து இந்திய அரசியலமைப்பின்படி கீழ்கண்டவற்றில் எது சரியான இணை கிடையாது? எது இணையானது கிடையாதுன்னா பங்குச்சந்தை பொதுப்பட்டியல். இது மட்டும் தான் இணையானது கிடையாது. மீதெல்லாம் வளங்கள் வந்து என்னது? வனங்கள் பொதுப்பட்டியல், தபால் துறை மத்திய பட்டியல், பொது சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியம் வந்து மாநில பட்டியல் தான். ஓகேங்களா. அடுத்து முகப்புரை என்பது இறையாண்மையான மக்கள் முகப்புரை என்பது இறையாண்மையான மக்களாட்சி குடியரசு சாதகமாகும் அப்படின்னு கூறியவர் யார்? KM முன்ஷி. அடுத்து வந்து டிசம்பர் 9, 1946ஆம் ஆண்டு இந்திய அரசியல் அமைப்பை வரையறை செய்ய பணியை துவங்கியது எதுனா மறைமுகமான தேர்வு செய்யப்பட்ட அரசமைப்பு அவை தான். ஓகேங்களா. தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை எத்தனை முறை அமல்படுத்தப்பட்டதுன்னா 4 முறை. ஓகேங்களா. அடுத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 சாப்டராக பார்க்கலாம். மீதி கண்டினியூவை நெக்ஸ்ட்டு அடுத்த லைன்லேயே பார்க்கலாம்.